ஜெயக்குமார். Soy chunk tukka. நமக்கு சின்ன சின்ன சோயா பால்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா, உருண்டைகள். அதை வச்சு நம்ம எப்படி சுவையான ஆரோக்கியமான ஒரு நல்ல தொட்டுக்கிறதுக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு பதத்தில் ரொம்ப கெட்டியமாக எப்படி ஒரு கிரேவி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அருமையான கறி வந்து பல விதமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது. அதனால் நிச்சயமாக இது நீங்கள் செய்து பார்த்து உங்கள் குடும்பத்தினரோட மகிழுங்கள். 150 கிராம் சோய் சங்க், பொடியாக அரிந்த 2 வெங்காயம், பொடியாக அரிந்த 2 தக்காளி, சிறிது கொத்தமல்லி இலைகள், அரை எலுமிச்சம்பழத்தின் சாறு, 1 மேஜைக்கரண்டி தனியாத்தூள், 1 மேஜைக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது, சிறிதளவு கிராம்பு, பட்டை மற்றும் ஏலக்காய், அரை தேக்கரண்டி மிளகாய்த்தூள், 1 தேக்கரண்டி பெருஞ்சீரகம் அல்லது சோம்பு, அரை தேக்கரண்டி மிளகுத்தூள், சுவைக்கேற்ப உப்பு, சிறிதளவு மஞ்சள் தூள் மற்றும் சிறிதளவு எண்ணெய். இப்போ நம்ம இந்த சோய் சங்க் கறி எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்குறோம். இதில் வந்து இந்த சோய் சங்கே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக நிறைய பேருக்கு இருந்திருக்கு. என்கிட்ட நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது கொஞ்சம் கடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, மசாலா எடுத்துக்க மாட்டேங்குது இப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம எப்படி சுலபமாக அது இல்லாமல் நல்லபடியாக நம்மளோட சோய் சங்கை ரொம்ப மெத்துன்ற தன்மையை கொண்டு வருதுன்னு பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சுலபம். நம்மளுடைய குக்கர் பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு பாதி அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இந்த சோய் சங்க்ஸ் அதுக்குள்ளார போட்டுட்டிங்கன்னா அடுப்பில் வச்சு மூடி ஒரே ஒரு ப்ரெஷர் விசில் விட்டுட்டு எடுத்து பாருங்க. சோய் சங்க் உண்மையிலேயே மெத்துன்னு மிருதுவான தன்மையில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம செய்ய போகிற அந்த கறியில் இந்த சோய் சங்கை போட்டிங்கன்னா முழுக்க எல்லா சுவையும், அதில் இருக்கிற காரம், உப்பு, புளிப்பு எல்லா சுவையும் அது தனக்குள்ளே எடுத்துக்கிட்டு சாப்பிடும்போது உங்களுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்படி சோய் சங்கை தண்ணியில் போட்டதுக்கப்புறம் பாதி அளவிலான உப்பை இதில் சேர்த்துக்கலாம். குக்கர் உபயோகப்படுத்தாதவங்க எந்த அடிகனமான பாத்திரத்தையும் நல்ல அழுத்தமான ஒரு மூடி போட்டு உபயோகப்படுத்தலாம். ஒரு வாணலியை அடுப்பில் வச்சுட்டு சிறிதளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. முதல்ல பெருஞ்சீரகத்தை போட்டுடலாம். மசாலா பொருட்களை போட்டுடலாம். இப்போ இதை சிறிது நேரம் இப்படி வதக்கிட்டு நம்ம பொடியாக அரிந்த வெங்காயத்தை போடலாம். சிறிதளவு உப்பு சேர்த்து வெங்காயம் வதக்கிறத கொஞ்சம் கூட சீக்கிரமாக நடக்கிற மாதிரி பண்ணுறோம். லேசாக வதங்கின உடனே இஞ்சி பூண்டு விழுத இதில் போட்டுடலாம். இந்த பாத்திரத்தில் அடியில் பிடிச்சிக்கக்கூடாது. அதனால் 2 அல்லது 3 நிமிடங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக இப்படி கரண்டியை வச்சு கிளறி வதக்கி விட்டிங்கன்னா அடி பிடிக்காமல் நல்லா வதங்கி வந்துடும். பார்த்தீங்களா, நம்மளுடைய இஞ்சி பூண்டு மற்றும் வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். இப்போ இந்த மிதமான அல்லது சிறு தீக்கு மாற்றிட்டு நம்மளுடைய பொடியெல்லாம் இதில் போட்டுடலாம். கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள். இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்க்காதனால தான் நம்ம இதை சிறு தீயில் வச்சுக்கிறோம். தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா இந்த தக்காளியின் வதங்கல் வந்து அதிக நேரம் எடுக்கும். அதை தவிர நம்ம சோய் சங்கில் இருக்கிற தண்ணி இதில் இறங்கணும். அதனால நம்ம இப்போதைக்கு தண்ணி சேர்க்கல. சோய் சங்க் போட்டுட்டு தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மூடி 2-3 நிமிடங்களுக்கு வேக விட்டிங்கன்னா போதும். இப்போ நம்மளுடைய சோய் சங்க் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, நம்மளுடைய சோயா சங்குகள் ரொம்ப மெத்துன்னு வெந்திருக்கு. இதை நீங்கள் இப்போது லேசாக குளிர்ந்த தண்ணியில் ஒரே ஒரு அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய போகிற சமையலில் சேர்த்துடலாம். சோய் சங்குக்கு ஒரு விதமான ஒரு வாசனை இருக்குது. அது நிறைய பேருக்கு பிடிக்காது. அந்த வாசனையை எடுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த முறையை பின்பற்றுவோம். பாருங்கள், நம்மளுடைய கறி நல்லா கெட்டிப்பட்டுருச்சு.
இப்போ நம்ம தயார் செய்து வச்சிருக்கிற சோயா சங்க்கு இது கூட சேர்த்துடலாம். இப்போ நம்ம எலுமிச்சை சாறு சேர்த்துடலாம். இது நல்லாவே கெட்டியாக இருக்கிறதுனால நம்ம இப்போ இது கூட 1/2 டம்ளர் தண்ணீர் சேர்த்துக்கலாம். அதான் நம்ம இதை பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். அதனால் இப்போ பாருங்கள், இது நல்லா இந்த மசாலா இதுக்குள்ளே இறங்கணும். அதனால் கொஞ்சம் நேரம் கூட அடுப்பில் இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 1/2 டம்ளர் தண்ணீர் இது கூட சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். இதை வந்து ரொம்ப அழுத்தமாக கிளறி அந்த சோய் சங்குகளுடைய உருவம் மாறிடக்கூடாது. அதனால் லேசாக இப்படி அடிப்பக்கமாக கிளறி விட்டிங்கன்னா அதனுடைய உருமாற்றமும் ஏற்படாது. இப்போ சிறு தீயில இதை 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. முழுக்க இந்த மசாலா இதுக்குள்ளார இறங்கிடும். இப்போ நீங்கள் இதில் உப்பு சுவை சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு தேவைப்பட்டால் அதிகப்படியான உப்பு போட்டுக்கலாம். காரமும் நம்ம இப்போ மிளகுத்தூள் போட போகிறோம். இது கூட தேவைப்பட்டால் இன்னும் காரம் உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதை மூடி 5 நிமிஷத்துக்கு சிறு தீயில வச்சுருங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய சோய் சங்க் கறி எப்படி தயாராகிருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, முழுவதுமாக எல்லா தண்ணியும் உறிஞ்சு நல்ல ஒரு அருமையான உலர்ந்த அதே சமயத்தில் மெத்துன்ற பக்குவத்தில் சோய் சங்க் தயாராகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி இலைகளை தூவி மூடி வச்சிடலாம். சுவையான நம்மளுடைய சோய் சங்க் கறியை இப்போ பரிமாறலாம். என்ன நம்மளுடைய அருமையான சுவையான சோய் சங்க் கறி பண்ணுறது எப்படி பார்த்தீங்களா? இந்த சோய் சங்க் பண்ணிட்டு அது ரொம்ப கெட்டியாக இருக்குது, உள்ளுக்குள்ளார அதில் ஒன்றுமே ஏறல இப்படின்ற எல்லா கவலைகளையும் விட்டுட்டு நம்மளுடைய அருமையான விஷயத்தை உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கிறோம். இந்த ரகசியத்தை நீங்களும் உங்கள் சமையலில் பயன்படுத்தி நிச்சயமாக உங்கள் குடும்பத்தினரோடும் குழந்தைகளோடும் சந்தோஷமாக இதை சாப்பிட்டு மகிழ்வீங்க. மகிழ்ந்துட்டு எங்களுக்கு சொல்லுங்க. தோசை பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்க. தோசை பீட்சாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபிக்கு thosepizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.